அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸ்ல நம்ம 20 எலிமெண்ட்ஸ் பத்தி படிச்சோம். 20 எலிமெண்ட்ஸ் எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வாரம் இந்த கிளாஸ்ல வந்து கேரளா சிலபஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் 10ஆம் கிளாஸோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து நாமென்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஐசோமெரிசம். அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். நாமென்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஐசோமெரிசம். நாமென்கிளேச்சர் அப்படின்னு சொன்னா நேமிங் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்குள்ள பேர் எப்படி சொல்லுவோம், பின்ன அதோட ஐசோமெரிசம் அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். அந்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசிக்கா படிச்சிருக்கணும். ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து படிச்சிருந்தோம். அது ஒன்று ரீகால் பண்ணி கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக்குள்ள நம்ம போகலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ஹைட்ரோ கார்பன்ஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ், பெட்ரோல், டீசல், கெரோசின், பின்ன மெழுகுதிரி, பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஹைட்ரோ கார்பன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுல என்னென்ன இருக்குன்னு சொன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது தான் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த சாப்டருக்குள்ள நம்ம போகிறோம். ஓகேயா? ஓகே ஓகே சொல்லவா? ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த ஹைட்ரோ கார்பன்லே ஹெச் ஹைட்ரஜன் அண்ட் கார்பன், அதுதான் வந்து ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரஜனும் கார்பனும் உள்ள அந்த இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹைட்ரோ கார்பன். அது ரெண்டாயிட்டு டிவைட் பண்ணலாம். கிளாசிஃபிகேஷன் வந்து ஹைட்ரோ கார்பனை ரெண்டா டிவைட் பண்ணும்போது saturated hydrocarbon, unsaturated hydrocarbon ரெண்டா பிரிக்கலாம். ஹைட்ரோ கார்பனை ரெண்டா பிரிக்கும் போது சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். இதுல சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதுல வரக்கூடியது ஆல்கேன் வரும். ஆல்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனை மீண்டும் ரெண்டா டிவைட் பண்ணலாம். அது ஆல்கீன், ஆல்கைன். ஆல்கீனும் ஆல்கைன் இப்படி டிவைட் பண்ணுவோம். இப்போ ஹைட்ரோகார்பன்னா கார்பனும் ஹைட்ரஜனும் உள்ள காம்பவுண்ட்ஸை தான் நம்ம ஹைட்ரோகார்பன்னு சொல்லுவோம். அதை ரெண்டா டிவைட் பண்ணோம்னா சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ல வரக்கூடியது தான் ஆல்கேன் வரும். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ல வரக்கூடியது ஆல்கீன், ஆல்கைன். இந்த ANE ஆல்கேன், ENE ஆல்கீன், YNE ஆல்கைன். இதுல ஃபர்ஸ்ட் ஆல்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து சிங்கிள் பாண்டா இருக்கும். சிங்கிள் பாண்ட், ஒற்றொரு பாண்ட், ஒரே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணக்கூடியது தான் வந்து சிங்கிள் பாண்ட். ஆல்கீன் டபுள் பாண்டடா இருக்கும். டபுள் பாண்ட், அதாவது ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணக்கூடியது டபுள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட், இது ஆல்கைன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ட்ரிபிள் பாண்ட் வரக்கூடியதுதான் ஆல்கைன்ஸ். அப்ப சிங்கிள் பாண்ட்னா ஆல்கேன், டபுள் பாண்ட்னா ஆல்கீன், ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னு சொன்னா ஆல்கைன். கிளியரா இது? ஓகே. So hydrocarbon can be divided into two, the saturated hydrocarbon, unsaturated hydrocarbon. அதுல unsaturated hydrocarbon alkane, unsaturated hydrocarbon alkene and alkyne. ஆல்கேன்னா சிங்கிள் பாண்டா இருக்கும், ஆல்கீன்னா டபுள் பாண்டு, ஆல்கைன்னா ட்ரிபிள் பாண்ட். அதாவது கார்பன் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இப்படி வரும். கார்பன் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் உள்ளது ஆல்கேன். இந்த கார்பன் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் வரக்கூடியது வந்து ஆல்கீன். கார்பன் கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் வரக்கூடியது வந்து ஆல்கைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இனி இந்த ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன் அதோட டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். ஆல்கேன் அப்படின்னு சொன்னா சிங்கிள் பாண்ட்,
சிங்கிள் பாண்ட் தான் ஆல்கேன், டபுள் பாண்ட்னா ஆல்கீன், ட்ரிபிள் பாண்ட்னா ஆல்கைன். இதுல நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்முலா, இப்ப கார்பன் ஹைட்ரஜன் வரக்கூடிய கூட்டு பொருளை வச்சுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னு சொன்னா இதை தீர்மானிப்போம். இதுக்கு ஒரு ஜெனரல் ஆயிட்டுள்ள ஒரு ஃபார்முலா உண்டு. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கக்கூடிய இந்த ஆல்கீனுக்கு படிச்சோம்னா கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா CnH2n, அது ஆல்கீன். இதே இது நம்ம இங்க இது கூட +2 ஆட் பண்ணா ஆல்கேன், -2 இதுல பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது ஆல்கைன். அதாவது இதை எப்படி எழுதுவோம்? CnH2n +2. இங்க வந்து CnH2n -2. ஃபார்முலாவை பார்த்த உடனே அப்படியே ஐயோ இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஈஸியா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப கார்பன் வந்து 1 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை டபுள் ஆக்குறது இது ஆல்கீன் கிடைக்கும். ஆனா ஆல்கீன்ல நமக்கு கார்பன் 1 வராது, கார்பன் 2ல இருந்து தான் வரும் நமக்கு ஆல்கீன், ஆல்கைன். டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் வரக்கூடியது கார்பனோட எண்ணம் 2ல இருந்து தான் நமக்கு வரும். இப்ப இதுல நமக்கு கார்பன் 2 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். கார்பன் 2 வந்துச்சு அப்படின்னு சொன்னா இங்க என்ன எழுதுவோம்? கார்பன் 2 என்னங்கிற இடத்துல அதோட வேல்யூ நம்பர்ஸ். இந்த கார்பன் 2னா ஹைட்ரஜன் எத்தனை இருக்கும் அது டபுளா எழுதுனா போதும். இப்போ ஹைட்ரஜன் எத்தனை? இதோட டபுள் அப்படிங்கிறது 2 × 2 4. இதோட டபுள் எடுத்துட்டா போதும். அப்போ அதே இது ஆல்கேன்ல நம்ம எழுதணும்னா C2 அப்படின்னு சொன்னா என்ன எழுதுவோம்? C2 டபுள் ஆக்கிட்டு அது கூட +2. அப்போ இங்க ஆல்ரெடி டபுள் ஆக்கி வச்சிருக்கோம் நம்ம C2H4. இப்போ ஹைட்ரஜன் எத்தனையா இருக்கும்? 4 கூட 2 ஆட் பண்ணணும், அப்போ 6. இங்க ஆல்கைன் அப்படின்னு பார்க்கும்போது C2H4, அப்போ ஆல்ரெடி டபுள் ஆக்கி இருக்கும், அது கூட -2 பண்ணா போதும். அப்போ என்ன கிடைக்கும்? C2H4 டபுள் ஆக்கிட்டு அதுல இருந்து -2 பண்ணுனா 2. C5 நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா C5 கொடுத்தா இந்த ஆல்கேன் எப்படி எழுதலாம், ஆல்கீன் எப்படி எழுதலாம், ஆல்கைன் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ C5னா நம்ம ஆல்கேன்ல எப்படி எழுதலாம், ஆல்கீன்ல எப்படி எழுதலாம்? ஆல்கீன் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதலாம், அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். C5 அது டபுள் ஆக்குனா என்ன கிடைக்கும்? C5 ஹைட்ரஜன் 10. அப்போ ஆல்கேன்ல எழுதும்போது இந்த 10 கூட 2 ஆட் பண்றோம், அப்போ C5H12 அப்படின்னு கிடைக்கும். ஆல்கைனுக்கு என்ன பண்ணணும்? டபுள் ஆக்கிட்டு அதுல இருந்து -2 பண்ணணும். அப்ப டபுள் ஆக்குனது இங்க ஆல்ரெடி இருக்கு C5H10. அப்போ இங்க C5 10ல இருந்து 2 குறைச்சா 8 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இதுல இருந்து ஆல்கேன் எது, ஆல்கீன் எது, ஆல்கைன் எது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? கிளாசிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்கேன், இந்த ஆல்க் எல்லாத்துலயும் ஒண்ணு, ANE ஆல்கேன், ENE ஆல்கீன், YNE ஆல்கைன். இதுல சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். இனி இதுல கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் தந்தேன் அப்படின்னு சொன்னா இதுல ஆல்கேன் எது, ஆல்கீன் எது, ஆல்கைன் எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ நீங்க ஒரு பேப்பர், பேனா எல்லாம் எடுத்துட்டு எழுதுறதுக்கு ரெடியா இருந்து அதை கண்டுபிடிங்க. ஓகேயா? இப்போ நம்ம இங்க கொஞ்சம் ஹைட்ரோ கார்பன்ஸ் எழுதியிருக்கோம். இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல எது ஆல்கேன், எது ஆல்கீன், எது வந்து ஆல்கைன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்குறோம், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன். இது ஜெனரல் ஃபார்முலா வச்சு நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எடுப்போம் C4H8. இப்போ C4 அப்படிங்கிறத இதோட டபுள் இங்க இருக்கு H8. அப்போ அது எங்க வரும்? ஆல்கீன்ல வரும், டபுள் எழுதணும் அப்படின்னு சொன்னா. அப்போ C4H8ங்கிறது ஆல்கீன். அடுத்தது பார்க்கணும். அடுத்தது பார்க்கையில C3 இதோட டபுள் அப்படிங்கிறது 6. அதுல இருந்து எத்தனை கூடி இருக்குங்க? 2 கூடி இருக்கு. கூடுனா அதாவது பிளஸ் பண்ணியிருக்கோம் 2 அப்படின்னு சொன்னா அது எங்க வரும்? ஆல்கேன்ல வரும். அப்போ C3H8 அப்படிங்கிறது ஆல்கேன். அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னா C5H8.
இதையும் இந்த கார்பன் 5 அப்படிங்கல அதை டபுள் ஆக்கும் போது கார்பன் 10 அப்படின்னு கிடைக்கும். ஆனா இங்க 10 இல்ல, அதை விட 2 குறைஞ்சிருக்கு. குறைவா இருக்கிறதுனால அதை எங்க போடுறோம்? ஆல்கைன். ஸோ C5H8 வந்து ஆல்கைன் அப்படின்னு வந்துடும். இனி நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது C5H12. அப்ப இது C5 டபுள் ஆக்கும்போது 10 கிடைக்கும். அந்த 10 கூட 2 கூடுதல் இருக்குங்க. அப்ப அது எங்க வரும்? ஆல்கேனுக்கு வரும். இப்போ C5H12 அப்படிங்கிறது வந்து ஆல்கேன். நெக்ஸ்ட் ஒன் C4H6. இது ஆல்கேனா ஆல்கீனா ஆல்கைனான்னு பார்க்க இந்த 4 கூட டபுள் ஆக்குறோம். டபுள் ஆக்கில 8. இங்க 8 விட குறைவா தான் இருக்கு, சின்ன நம்பர்னால. இது எங்க வரும்? ஆல்கைன்ல வரும். C4H6. நெக்ஸ்ட் C6H12. இதோட டபுள் தான் இது. 6ங்கும் போது இங்க 12. அப்ப அது எங்க வந்துரும்? C6H12ங்கிறது ஆல்கீன்ல வந்துரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஆல்கேன் எது, ஆல்கீன் எது, ஆல்கைன் எது அப்படின்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைட்ரோகார்பனை வந்து 2ஆ பிரிக்கலாம். சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன், அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். திருப்பி இந்த சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வந்து என்னதான் இருக்கும்? ஆல்கேன். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ல வரக்கூடியதான் ஆல்கீனும் ஆல்கைனும். ஆல்கேன்னா சிங்கிள் பாண்ட், ஆல்கீன்னா டபுள் பாண்ட், ஆல்கைன்னா ட்ரிபிள் பாண்ட். பின்ன இதுல பார்க்கும்போது டபுள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, கார்பனோட எண்ணிக்கையில ஹைட்ரஜன் டபுளா இருந்துச்சுன்னு சொன்னா அது ஆல்கீன். அத கார்பனோட எண்ணிக்கையில ஹைட்ரஜன் டபுள் ஆக்கிட்டு அது கூட 2 ஆட் பண்ணணும்னா அது ஆல்கேன். கார்பனுக்குள்ளதுல டபுள் ஆகிட்டு அதுல இருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா அது ஆல்கைன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்பன் பத்தி தான் படிக்க போறோம். அப்ப கார்பனோட சில டீட்டெயில்ஸ் நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இருந்தாலும் அது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துட்டு லெசனுக்குள்ள நம்ம போகலாம். அப்போ நம்ம இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி கார்பனை பத்தி தெரிஞ்சிருக்கணும். கார்பனோட அணியன் 6, மாஸ் நம்பர் 12, அட்டோமிக் நம்பர் 6ம் மாஸ் நம்பர் 12. அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான், அடுத்த ஷெல்லில் 4 எலக்ட்ரான். இதுதான் அவுட்டர் மோஸ்ட் ஷெல். அதாவது வெளியில இருக்கக்கூடிய ஷெல்லோட எலக்ட்ரான்ஸோட எண்ணம் வந்து இந்த 4. இந்த 4 தான் இதோட வேலன்சி. சொன்னா இது 8 எலக்ட்ரான் ஆனாதான் மோர் ஸ்டேபிள் ஆகும். அந்த 8 எலக்ட்ரான் இங்க வரணும் அப்படின்னு சொன்னா இனியும் 4 எலக்ட்ரான் இங்க வேணும். இல்லைன்னா இந்த 4 எலக்ட்ரான் அதை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்பதான் 8 ஆகும். அதைத்தான் நம்ம வேலன்சின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கொடுக்கறதோ வாங்கும் போது இப்போ ஒரு எலக்ட்ரான் கொடுத்துட்டு இப்போ ஆக்சிஜன் இருக்கு, ஆக்சிஜனுக்கு வந்து 8 அப்படிங்கிற இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2, 6. இங்க 8 எலக்ட்ரான் வரணும் அப்படின்னு சொன்னா இனி எத்தனை எலக்ட்ரான் இங்க வேணும்? 2 எலக்ட்ரான் வேணும். அப்ப வந்தாதான் +2 வந்தாதான் இங்க. அப்ப இது வாங்குது. வாங்குறதுனால என்னன்னு சொன்னா இதோட வேலன்சி வந்து 2ன்னு சொல்லுவோம். 2 எலக்ட்ரானும் வாங்குறதுனால. இது எத்தனை எலக்ட்ரானை வாங்கணும் இல்லாட்டி ஷேரிங் அங்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னா 4 எலக்ட்ரான். ஸோ கார்பனோட வேலன்சி இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்பனோட வேலன்சி வந்து எத்தனை அப்படின்னு கேட்டா எத்தனை? 4. 1, 2, 3, 4. இந்த 4 போண்டு இருக்கணும். 4 வேலன்சி வந்திருக்கணும். அப்படி வந்தாதான் அது கரெக்ட். 5 ஆயிருச்சோ இல்ல 3 அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா அது ஃபுல்லா தப்பாயிரும். கரெக்டா கார்பனோட வேலன்சி 4 அப்படிங்கிறத நம்ம படிச்சு வச்சிருக்கணும். நம்ம படிச்சோம்ல சாப்டரோட பேர் என்ன? நாமென்கிளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஐசோமெரிசம். அப்போ இந்த பேரு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு பேரு கொடுக்கும் போது கார்பனோட எண்ணம் வச்சுதான் நம்ம பேரு கொடுப்போம். அந்த கார்பனோட எண்ணம் கொடுக்கும்போது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேர்ட் ரூட் இருக்கு. வேர்டு ரூட். அந்த வேர்டு ரூட் வந்து நம்ம இப்போ படிக்க போறோம். வேர்ட் ரூட் C1 அப்படின்னு சொன்னா மெத்துன்னு சொல்லுவோம். C1 மெத். C2 எத்து அப்படின்னு சொல்லுவோம். C2 எத்து. C3 ப்ரொப். C4 பியூட். C5 பெண்ட். C6
ஹெக்ஸ், C7 ஹெப்ட், C8 ஒக்ட், C9 நான், C10 டெக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேர்ட் ரூட் படிச்சாதான் ஃபுல்லா படிச்சிருக்கணும். பார்க்காம நீங்க பாட்டாவோ எப்படி வேணாலும் படிச்சுக்கிறலாம். படிக்கும்போது இது ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா தான் நமக்கு வந்து எக்ஸாமுக்கும் சரி ஈஸியா என்ன பேரு அப்படின்னு சொல்லி ஈஸியா படிக்கலாம். இப்போ வேர்ட் ரூட் C1 சொன்னா மெத், C2 எத், C3 ப்ரொப், C4 பியூட், C5 பெண்ட், C6 சிக்ஸ் வந்தாலே என்னது ஹெக்ஸ், C7 ஹெப்ட், C8 ஒக்ட், C9 நன், C10 டெக். இதுல இந்த C8 C9 C10 வரும்போது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படி நினைச்சுக்கலாம் நம்ம. ஸோ மெத் எத் ப்ரொப் பியூட் பெண்ட் ஹெக்ஸ் ஹெப்ட் ஒக்ட் நான் டெக் இவ்வளவும் படிச்சு வச்சிருக்கணும். படிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும். சாப்டருக்குள்ள சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சு படிச்சாதான் படிக்க முடியும். பை ஹார்ட் பண்ணுனா பண்ண முடியாது. ஆனா சில ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சு வைக்கணும். இது படிச்சா ஈஸியா உங்களுக்கு அடுத்த கிளாஸ் என்ன செய்யும் புரியும். ஓகே, இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த கிளாஸை பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஹேம டீச்சர். நன்றி, வணக்கம்.